சம்ஸ்கிருதிகா கலாச்சேத்ரா இன்டர்நேஷனல் கல்ச்சரல்ஸ் ஆர்கனைசேஷன் ஏற்பாட்டில் சென்னை சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்ற கீர்த்தி புரஸ்கார் பாராட்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி இந்த அமைப்பின் நிர்வாகி ஜெயஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகளின் பரதநாட்டியம், நடனம் ஆடுதல், பாட்டு பாடுதல் என தனித்திறன் நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்திருந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது என்றும், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த நிகழ்ச்சியை ஊக்குவித்தால் இன்னும் பல குழந்தைகளின் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் தெரிவித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழர் தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் ஆவல் கணேசன், ஊடகவியலாளர் சுரேஷ் ராஜன், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர் அருள்தாஸ் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயம், சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் காயத்ரி, மாணவி ஆவல் சிந்து, ஜெயலட்சுமி, வைதேகி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். நாங்கள் சம்ஸ்கிருதிக கலாச்சேத்ரா இன்டர்நேஷனல் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்தோம். இது கீர்த்தி புரஸ்கார் 2024 இந்த வருஷம் கீர்த்தி புரஸ்கார் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்ரேஷ்ட கீர்த்தி புரஸ்காரம், புனர்கிருத புரஸ்காரம், பிரதம் புரஸ்காரம் கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் இங்கே 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஆர்டிஸ்டன்ஸ் வந்தாங்க, 400 பர்சன்ஸ் க்ரௌட் வந்தாங்க, 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப நல்லா போச்சு இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் மெயின்லி என்னன்னா டு என்கரேஜ் யங் ஆர்டிஸ்ட். Sanskritika Kalakshetra provides a platform for young artists. Sanskritika Kalakshetra International Cultural Organization is a platform for young talent artists. So here we are bringing out many talent and many artists who are in very rural areas and they're not able to come out. So we are just giving them a platform. We want state government and central government to work on it and give us more such opportunities and more such events to perform and entertain the citizens. And this art form, this our culture and tradition should go a long way, not only in India but abroad as well. Everybody has to see India as a cultural commodity. Everybody has to see India as a cultural commodity. I am Jayashree Rajkumar. I am the director of Sanskritika Kalakshetra. தோழர் ஜெயஸ்ரீ அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த கலை நிகழ்வுகள் பழைய இளைய தலைமுறைகள் எல்லாம் அவருடைய திறமையை ஊக்குவிக்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது. இந்த அரசு செவிசாய்த்து இதுக்கான உதவிகள் எல்லாம் செய்தால் மேலும் பல இளைஞர்களை ஊக்குவிக்க உதவியாக இருக்கும். இவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சம்ஸ்கிருதா கலாஷேத்ராவோட இந்த நிகழ்வு வந்து ரொம்பவே சூப்பரா நடந்தது. இதுல நிறைய மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய நடன நிகழ்ச்சி, அவங்களுடைய பாடல் நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப அருமையா அமைஞ்சிருந்தது. இனம், மதம், மொழின்னு எதையுமே பார்க்காம அனைவருக்குமான ஒரு நிகழ்ச்சியா வந்து இதை நடத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், திருமணம் ஆனவர்கள் வரைக்குமே வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும். இதுக்கு கவர்மெண்ட் தேவையான சப்போர்ட்டுகளையும் வந்து பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். சம்ஸ்கிருதா கலாச்சேத்ரா இன்டர்நேஷனல் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சார்பாக இங்கே வந்து கீர்த்தி புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி ஜெயஸ்ரீ மேம் அவங்களுடைய ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்டது. நான் அது ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். இங்கே வந்து பார்க்கும்போது அதாவது சிறப்பு குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை இந்த ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இந்தியாவில் வந்து ஒற்றுமையில் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரி இங்கே எல்லாரும் பார்க்கக்கூடியது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரதநாட்டியத்திலேருந்து ஒவ்வொரு பரதநாட்டியம் ஆடின மாணவிகள் சரி, பாட்டு பாடினவங்களா இருக்கட்டும், மற்றும் வந்து பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய அனைத்து நபர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரியான திறமைகள் இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினரை உற்சாகப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து ஜெயஸ்ரீ மேம் வந்து தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரசாங்கம், மாநில
மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், இந்த மாதிரியாக முன்னெடுக்கக்கூடிய இந்த நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான உதவிகளை அரசாங்கங்கள் 2 அரசாங்கங்களும் செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கையா வந்து வைக்கிறேன். குறிப்பா சிறப்பு குழந்தைகள், அவங்க மேல இந்த அரசு ரொம்ப கவனம் செலுத்துது. இந்த மாதிரி திறமைகள் இருக்கக்கூடிய சிறப்பு குழந்தைகளை அடையாளம் கண்டு இந்த ஆர்கனைசேஷன் மூலமா அவங்களுடைய பெயர் பட்டியல்களை எடுத்து அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையா நான் வந்து வைக்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடத்தப்படணும். எங்களை போன்ற நபர்கள் அதற்கு உறுதுணையா இருப்போம். யா அருள், எழுத்தாளர், சமூக ஆர்வலர்.